வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி சமையலில் நாம் பருப்பு சாதம் ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி டெய்லியும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு 1 கப் அரிசியும் 1/2 கப் துவரம் பருப்பும் எடுத்துக்கோங்க. பாதிக்கு பாதி சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டும் நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அரிசி கழுவி ஊற வச்சாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இன்னும் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, மல்லி இலை, பூண்டு 5 பல் பூண்டு, 3 வரமிளகா, கறிவேப்பிலை, கடுகு, உளுந்து பருப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம், மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளோதான், சமைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம் நல்லா தாளிச்சுக்கோங்க போட்டு. நல்லா எல்லாமே பொரியட்டும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தென் தக்காளி நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் வேக விடலாம். தக்காளி கொஞ்சம் வேகட்டும். கருவேப்பிலை, தென் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகாய் பொடி தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் பச்சை மிளகாவும் மிளகா வத்தலும் போட்டிருக்கிறதுனால நான் சேர்த்திக்கலாம். நீங்கள் காரம் தேவைன்னா மிளகாய் பொடி வேணும்னா தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கழுவி வச்சுருக்கிற அரிசி பருப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு பண்ணுனா சாதம் நல்லா உதிரியாக அழகாக இருக்கும். ஒரு கப் அரிசிக்கு எப்போவுமே 2 கப் தண்ணி வைப்போம். இப்போது பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கலாம். 2.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா வந்திருக்கு. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். மேலே கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது.
அதில் கொஞ்சம் நெய் மட்டும் தாளித்து விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை தாளித்து அதில் கொட்டி கிளறிட்டால் போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கருவேப்பிலை தாளிச்சாச்சு, நல்லா கொட்டி வச்சு அவ்வளோதான், கிளறி விட்டுக்கோங்க. வாவ், செமையாக இருக்கும். பருப்பு சாதம் ரெடி. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லாட்டினா கோவக்காய் பொரியல் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.